அடுத்தபடியாக நம்முடைய இந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த சுவாமிஜி முதல் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டிருக்காங்க. அடுத்தபடியாக நம்முடைய அவங்க அடுத்த நிகழ்ச்சி மகேஷ் பேட்டு வந்து நம்ம சீஃப் கெஸ்ட் அவர் ஜெயபாபுஜி வந்து அந்த விளக்கம் வாங்கிட்டு வந்து சீஃப் மகா மந்திரம் ஓம் விளக்கே போற்றி விளக்கே போற்றி ஓம் விளக்கே பிரார்த்தனைகள் தொடங்க வேண்டும். ஏன்னா குழந்தைகள் மழை பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு கண்ணை மூடி இறைவனை நினைத்து இந்த பிரார்த்தனை சொல்லணும். ஓம் கணபதியே நமக. பாதுகாப்பாக எல்லோரும் இறையாற்றலின் நிலையில் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் சமாதானமும் பேரின்பமும் அடையட்டும். செய்து கொள்ளவும். மெதுவாக நதி அன்னைக்கு சமர்ப்பிக்கவும். சமர்ப்பிக்கவும். அடுத்த திசை ஓம் புரத பூஜாய நம. அடுத்த பக்கம் ஓம் புரத பூஜாய நம. ஓம் ஆராய்ச்சி விளக்கை கீழே வைத்து ஆராய்ச்சி விளக்கை கீழே வைத்து 2 கைகளால் புஷ்பம் எடுத்து ஆராய்ச்சியை சுற்றி ஆராய்ச்சி விளக்கை கீழே வைக்கவும். 2 கைகளால் புஷ்பம் எடுத்து ஆராய்ச்சியை சுற்றி 5 வினாடிகள் மனதால் தியானித்து 5 வினாடிகள் மனதால் தியானிக்கவும். 5 வினாடிகள் மனதால் தியானித்து அதன் பிறகு ஓம் ஆதிதூபம் சமர்ப்பயாமா என்று சொல்லி ஆற்றில் நிவேத்தியம் பண்ண வேண்டும், நதியில் நிவேத்தியம் பண்ண வேண்டும். ஓம் ஆதிதூபம் என்று சொல்லி புஷ்பம் எடுத்து ஆராத்தியை சுற்றி நதியில் நிவேத்தியம் பண்ண வேண்டும். தக்ஷண பூஜாய நம. உங்கள் வலது பக்கம் ஓம் வாமத பூஜாய நம. தயாராக நிற்கவும்.
மகா ஆரத்தி சமர்ப்பயாமாம். அடுத்து கற்பூர ஆரத்திக்கு தயாரெடுக்கவும். தக்ஷண பூஜாய நம. வலது பக்கமாக திரும்பி தயாராக நிற்கவும். ஓம்